கடவுளர்கள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜோதிடர் சக்திதாஸ். ஜூன் மாதத்தில் குரு பெயர்ச்சி வருது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி ராத்திரி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. நவம்பர், டிசம்பர், ஜனவரி 3 மாதமும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போயிட்டு மறுபடியும் கடகத்துக்கே வந்துடுவார். இந்த கடகத்தில் இருக்கக்கூடிய நாட்களில் உலக மக்களுக்கு பொதுவாக எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான பலன் பார்க்கலாம். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த குரு பெயர்ச்சி நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கு நடுவில் சனியால் ஒவ்வொரு போர் உருவாகக்கூடிய சூழ்நிலையும், குருவால் அதையெல்லாம் ஏதோ ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக சரி பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். பெட்ரோலியம் மற்றும் கேஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் சில தட்டுப்பாடுகளும், பிளாஸ்டிக் போன்ற விஷயங்கள்லையும், இரும்பு, சிமெண்ட், ஜல்லி இது போன்ற விஷயங்களில் சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு தொழில்துறை கொஞ்சம் கீழே போய் மறுபடியும் மேலே வந்துடும். இந்த குருவுடைய பார்வையில், உச்சம் பெற்ற குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்னென்னா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம தடுமாறி போகக்கூடிய சூழ்நிலை உருவானாலும் மீண்டும் அதை மேலே கொண்டு வர்றது இந்த குருவோடைய ஒரு தன்மையாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும், தொழில்துறையில் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரும். பொதுவாக மக்களுக்கு உணவு பஞ்சம் அப்படிங்கிறது பெரிய அளவில் வராது. போக்குவரத்தில் எந்த சிக்கலும் இருக்காது. இந்த முறை நிறைய குழந்தைகள் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு துறையிலும் எல்லாரும் அந்த துறை சார்ந்தவர்கள் பெரிய அளவில் சாதனை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். பொதுவாகவே இந்த வருஷம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்க போகுது. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் குழந்தை கொடுத்துரும். அப்படி வரக்கூடிய குழந்தை அந்த குடும்பத்துக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக இருக்கும். அவங்களுடைய பெயர் காலகாலத்துக்கு நிலைச்சி நிற்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய ஒரு குழந்தையாக இருக்கும். இந்த வருஷம் நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும். அரசாங்கங்களில் நிறைய மாற்றங்கள் வரும், அரசியல்லையும் நிறைய மாற்றங்கள் வரும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், கடந்த ஒரு வருஷமாக ரொம்ப பெரிய சிக்கல்களில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ரொம்ப நாள் அரசியல் அதிகாரம், பதவி உயர்வு இந்த மாதிரி எதிர்பார்த்தவங்களுக்கு ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. குரு எப்போவுமே வரும்போது தங்கத்தின் விலையில் ஒரு கீழே கொண்டு போய் மறுபடியும் மேலே ஏற்றுவார். ஸோ மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறதுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். இனி ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடக ராசிக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நிறைய நன்மைகளை தருமா அப்படின்னு கேட்டால் ஆமாம். உங்கள் ராசிக்கே வரக்கூடிய குரு நிறைய நன்மைகள் தரும். போன வருஷத்தில் இருந்தது போல் இல்லாமல் இந்த வருஷத்தில் நிறைய நன்மைகளை கொடுத்தாலும் கூடவே சேர்த்து அவமானத்தை கொடுக்கும். பிறருக்கு உதவி செய்யறதுல உயர்ந்த எண்ணமும், எல்லாருக்கும் தேடி போய் வழிய போய் அடுத்தவன் பிரச்சனையை தன் பிரச்சனையை இழுத்து போட்டு நீங்கள் செய்வீங்க. அவங்கெல்லாம் அந்த உதவியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு சில பின்னாடி அதை மறந்து போய் உங்களை அவமானப்படுத்துவாங்க. குடும்ப விஷயங்களை வேற யாருக்கிட்டையும் பேசாதீங்க. குடும்ப விஷயங்கள் உங்களோடவே வச்சுக்கிங்க. தெய்வ காரியங்களுக்காக எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத தயாராக இருக்கீங்கன்னா தாராளமாக எழுதுங்க. இந்த முறை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்மைகள் இருக்குது. கடக ராசிக்கு வரக்கூடிய உங்கள் குரு உச்ச குருவாக என்னென்ன செய்ய போவார்? திடீர்னு ஒரு பயணத்தை கொடுப்பார். திடீர்னு வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். கடகத்துக்கு வந்த இந்த குரு உங்க ராசிக்கு என்னென்ன செய்ய போறார்? முதல்ல குரு உச்சமாகி உங்கள் ராசிக்கு சேரும்போது அவருடைய நற்குணங்களை உங்களுக்கு கொடுப்பார். பிறருக்கு உதவி செய்தல், அந்த உதவியின் விளைவாக உங்களுக்கு சேர வேண்டிய நன்மைகள், பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள், கோயில் விசேஷங்கள்ல முன்னாடி நின்று நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு முதல் மரியாதை, பெரிய பதவிகள், பெரிய அளவுக்கான உயர் சமூகத்துல உயர் அந்தஸ்து உள்ளவர்களுடைய தொடர்புகள், இதெல்லாத்தையும் உங்களுக்கு அவர் ரொம்ப சூப்பராக கொடுப்பார். குழந்தைகளை கொடுப்பார். குழந்தைகள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பையும் உருவாக்கி கொடுப்பார். இவ்வளோ நாள் குழந்தைகள் கூட உங்களால் நேரம் செலவு பண்ண முடியாமல் இருந்தால் அதை இப்போ மாற்றி கொடுப்பார். சின்ன சின்ன சங்கடங்களை உருவானாலும் அதனுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார். நாரதர் கலகம் நன்மையில் முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சில நன்மைகள் தான் முடிவில் அமையும். தங்கத்தை தொலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இல்லை தங்கம் உங்ககிட்ட இருந்து களவு போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா தங்கத்தை கொண்டு போய் நீங்கள் பேங்க்கில் வச்சு பணம் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் தங்கம் கைவிட்டு போகும். அதே சமயம் இந்த தங்கம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் அந்த டயத்தில் மீண்டும் உங்கள் கைக்கே வந்துடும். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஏதாவது திருத்தங்கள் செய்ய வேண்டி இருந்தால் அதை இந்த முறை நீங்கள் தாராளமாக செஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு உடனடியாக கைக்கூடி வரும். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் டாக்குமெண்ட் மாற்றணும், எல்லாம் பிரித்து எழுதணும், மாற்றி எழுதணும், பாகம் பிரிக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் உங்கள் மீதான நம்பிக்கை மற்றும் மரியாதையின் காரணமாக இந்த விஷயங்கள் இப்போ உடனடியாக ஒரு முடிவுக்கு வரும். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். புத்தியில் ஒரு தெளிவு உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அந்த குணம் வரும். கோச்சிங் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலம். மிகப்பெரிய நன்மை, மிகப்பெரிய மரியாதை தேடி வரக்கூடியது. கன்சல்டேஷனில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலம் ஒரு சூப்பரான காலம். கோயில் காரியங்கள், தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க, பொது காரியங்கள் செய்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாமே சில அவமானங்களை தேடித்தரும். நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாலும் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா இதுதானா, இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய உழைப்பை ஒன்று கேலி செய்வாங்க. இல்லைன்னா உங்களுடைய நம்பிக்கை, அக்கறை, இது போன்ற விஷயங்களை கேலி செய்வாங்க. இந்த இடங்கள்லாம் மனம் தளராமல் செயல்பட்டீங்கன்னா அதனுடைய விளைவு பின்னாடி நீங்கள் சரியாக தான் செஞ்சீங்க, நீங்கள் சரியாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும். அவமானம் என்பது தவிர்க்க முடியாதது உங்களுக்கு அப்படிங்கிறது இந்த முறை எழுதப்பட்டிருக்கு. எந்த விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒன்றால் நடக்கலை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லைன்னா உங்களுடைய உதவியை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த அவமானங்களை பரிசாக கொடுத்துட்டு தான் போவாங்க. அடுத்தவங்க பிரச்சனையில் நீங்களாக போய் தலையிடாதீங்க. உங்களுடைய குணத்துக்கு அந்த மாதிரி இருக்கவும் முடியாது. நீங்கள் நிறைய இடங்களில் போயிட்டு என்ன செய்வீங்க, அவங்களுடைய பிரச்சனையை கேட்டுட்டு நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னா அவங்க கேட்காமலேயே உதவி செய்வீங்க. அது உங்களுடைய ஒரு அற்புதமான குணம். எப்போவுமே அன்போடு இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அன்பை வாங்கிக்கிட்டு வம்பையே திருப்பி தருவாங்க. இது கொஞ்சம் சிக்கலானது தான் அப்படின்னாலும் பின்னாடி உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, அபிமானம் உருவாவதற்கு இதெல்லாம் வாய்ப்பு தரும். மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சை இல்லாத மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ரொம்ப சூப்பரான காலம். பெரிய பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம். மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் முன்னாடி போய் நின்று தொழில் செய்கிறவங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான காலம். சர்வீஸ் செக்டாரில் வேலை செய்கிறவங்களுக்கு இது சூப்பரான காலம். ஐடி செக்டார் கொஞ்சம் அடி வாங்கி தான் மேலே எந்திரிக்கும். இந்த ஒரு வருஷத்துக்கு ஐடியை நம்பி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. வேறு ஏதாவது வேலை பார்க்குறது, மாற்றுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்தால் மாற்றிக்கிங்க. உச்சம் பெற்ற குரு உங்ககிட்ட இருந்தாலும் 7ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சிக்கல்களை கண்டிப்பாக அந்த குரு நீக்கி வைப்பார், நிவர்த்தியும் செய்து வைப்பார். இந்த குருவுடைய நன்மைகள் பலவற்று இருந்தாலும் கூட குழந்தை கொடுக்கறதுல ரொம்ப முக்கியமான குரு உங்களுக்கு இந்த இதில் ஒரு குழந்தை கொடுப்பார். ஆனால் ஆரம்பிக்கும் போது குறிப்பாக ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதங்களில் ஒரு கருக்கலைப்பு உண்டாகி செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதங்களில் அந்த கருவை 2வது குழந்தையாக கொடுத்து அது ரொம்ப ஒரு அதிர்ஷ்டகரமான குழந்தையாக உங்களுக்கு அமையும். பணவரவை பற்றி ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பணம் எப்பவும் போல் வந்துக்கிட்டு இருக்கும். இவ்வளவு நாளில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், குறிப்பாக கடந்த ஒரு வருஷமாக குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தது, திருமணம் தாமதமாகிக்கிட்டு போனது, கூடி கடைசி நேரத்தில் கெட்டு போனது, இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். இது எங்கே போய் நிற்கும்னா, ஏற்கனவே நீங்கள் ஒரு பெண்ணை பார்த்து எல்லாம் முடிவு பண்ணி அது வேண்டான்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பொண்ணை மறுபடியும் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக திருமணம் நடந்துவிடும். அவமானத்திற்கு பிறகு இல்லைன்னா அந்த சிக்கலுக்கு பிறகு, ஒரு சங்கடத்துக்கு பிறகு அந்த திருமணம் நடக்கும். இது திருமணம் நடக்கும், இந்த சங்கடத்துக்கு பின்னாடி நடக்குன்றது தான் உங்களுடைய இந்த ஒரு வருஷத்து மொத்தத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன். அந்த சங்கடத்தை உருவாக்கி தரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மையை செய்து கொடுத்துரும். தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் இப்போ மாறக்கூடிய நேரம்தான். உடம்புக்கு நீங்கள் உணவுகளை கொஞ்சம் லைட் ஃபுட்டாக எடுத்துக்க பாருங்கள், லிக்விட் ஃபுட்டாக எடுத்துக்க பாருங்கள். வயிறு சம்மந்தமான பிரச்சனை வராமல் பார்த்துக்குங்க.
மனம் தெளிவு எத்தனை தான் கிடைச்சாலும் கூட சில நேரங்களில் சபல புத்தியோ சதன புத்தியோ உருவாகக்கூடும். பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிற பெண்களை நம்பாதீர்கள். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான காலம். விஜய், அண்ணாமலை மற்றும் நிறைய ஆளுமைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஷைன் ஆவாங்க. தவறிப்போன, அதாவது வாய்ப்பு தள்ளி போச்சு, தவறி போச்சு, இல்லைன்னா அவங்க மதிக்கப்படலை அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் கூட இந்த முறை ஆட்சி அதிகாரத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அதுபோல் கடகராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் இந்த காலம் ஒரு பொன்னான காலமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்து நின்றவங்க கூட இப்போ திடீர்னு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இணங்கி போவாங்க. உங்களை அந்த உயரத்திற்கு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், பதவி, இது போன்ற உயரத்திற்கு கொண்டு போய் சேர்த்துறதுக்கு இந்த குரு கடகராசிக்கு மிகப்பெரிய ஒரு நன்மையை செய்து தரும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருங்க. திடீர்னு ஏமாற்றத்துக்கு உள்ளாகவீங்க. இருந்தாலும் அந்த ஏமாத்தினவங்களே உங்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டரை கொடுத்து, இல்லைன்னா உங்களுடைய வியாபாரத்திற்கு ஒரு மேன்மையை கொடுப்பாங்க. 5ஆம் இடத்து குரு பார்க்குது. பூர்வ புண்ணியம், உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் முன்னாடி நின்று செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கும். காதல் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு வெற்றி அடையும். திருமணத்துக்கு பிறகான காதலும் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு வரும். பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. எது சரி அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். எல்லா வகையிலையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மையே கொடுத்தாலும் கூட தந்தை வழியில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சில கோளாறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். தாயாருக்கு எந்த விதமான சிக்கலையும் உருவாக்கி தராது. ஆனால் தந்தையாருக்கே எல்லா பிரச்சனையும் கொடுக்கும். குறிப்பாக அப்பாவுக்கு காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்க முடியுமா அப்படின்னு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு கடகராசி இருந்தால் அவங்களுடைய அப்பாவுக்கு காலில் அடிபடுவதை தவிர்க்க முடியாது. கால், இடுப்பு போன்ற வகை விஷயத்தில் அப்பா கவனமாக இருக்கணும். அம்மாவுக்கு இந்த காலம் அமோகமான, அற்புதமான, சூப்பரான காலமாகத்தான் அமையும். உங்களுடைய வாழ்க்கையில் வேறு ஏதாவது சிக்கல்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி அந்த சாமி கும்பிட்டு வர முடியுமான்னு பாருங்கள். அது ஒரு குறிப்பாக துவாதசி திதியும் அஸ்வினி நட்சத்திரமும் ஒரு சேர வரக்கூடிய அந்த நாளில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போய் ஒரு பொங்கல், பாயாசம், இல்லைன்னா கூழ், இந்த மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருள் கொடுத்துட்டு வந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளே நடக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.